இவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். தங்கமயிலில் குவிந்ததடா வண்டாட்டம் ஆடி கொண்டாட்டம். தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Adisia One World Kalapatti. Premium villa plots with world class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதனால் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் ஆணையம் பண்ணுது. அதை கண்டித்து கடுமையான ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்கள் மன்றம், நீதிமன்றம், பாராளுமன்றம்னு எல்லா இடத்துலையும் ஒரு அமுளி துமுலியாக ஓடிட்டுருக்குது. ஆக்சுவலாக அது என்ன பிரச்சனை? இவ்வளோ தூரம் நாடு முழுக்க தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் நெருப்போடு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். பீகாரில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு நெருப்போடு விளையாடாதீங்க அப்படின்னு. அப்போ என்ன பெரிய பிரச்சனை அப்படிங்கிற முக்கியமான கேள்வி வருது. அதுதான் இந்த சார். நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிச்சு. இது பீகார் சார் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தேர்தலை நடத்தக்கூடிய இந்த ரிவிஷன் தான் ஒரு பெரிய ஒரு சூறாவளிக்கு, அரசியல் சூறாவளிக்கான அடிப்படை புள்ளியாக இருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். அதற்கான தீர்வு என்ன, உண்மையிலே அப்படி தான் நடக்குதாங்கிற பார்ப்போம். பிரச்சனை என்னென்னா, பீகாரில் இந்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு SIR அப்படிங்கிற சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை தேர்தல் ஆணையம் நடத்திட்டு இருக்கு. இதில் 65.2 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு. நம்ம ஜூலை 25ஆம் தேதி வரைக்குமான இந்த சிறப்பு பணி நடந்தது. அதில் 65.2 லட்சம் வாக்காளர். ஸோ என்ன பிரச்சனை? பீகாரில் இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதற்காக SIR அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் ஆணையம் நடத்துது. அதை நடத்தி முடிச்சு ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் அந்த பணி நடந்தது. நடத்தினதில் என்ன ஆச்சு அப்படின்னா, 65.2 லட்சம் வாக்காளர்கள் பெயர் தேர்தல் ஆணைய வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டுருச்சு. 65.2 லட்சம் வாக்காளர் அப்படின்னா தமிழ்நாட்டு அளவு கொஞ்சம் கற்பனை பண்ணினா கிட்டத்தட்ட 25 to 30 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களும் நீக்கம். மக்களை தொகுதி எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மக்களை தொகுதியுடைய வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக நீக்கம். 5 மக்களை தொகுதியை துண்டா தூக்கி விட்டு அப்படி இருக்கும். அது மாதிரி பீகாரை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் 8 to 9%, தமிழ்நாட்டை கணக்கு பண்ணால் ஆல்மோஸ்ட் 10%, 10.1%, 5% கூட இருக்கும். 10.5% வாக்காளர்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக நீக்கினா என்னங்கிற அளவுக்கு 65.2 லட்சம் வாக்காளர் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 6.2 கோடி வாக்காளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ வாக்காளர் நீக்கப்பட்டாங்கன்னா இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஜகவுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்காளர் பட்டியலை ரெடி பண்ணுறீங்க, அதனால தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் 5 நாளாக தொடர்ந்து அமளி பண்ணாங்க. தமிழக முதலமைச்சர் நம்ம சொன்னதை பார்த்தா நெருப்போட விளையாடாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க? நம்ம இது 65.2 லட்சம் வாக்காளர் நீக்க மட்டும் தானே, என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி இதே வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு 65.2 லட்சம் வாக்காளர் நீக்கப்படுறதுக்கு முன்னாடி இதே வாக்காளர் பட்டியல் 10 தேர்தலில் இருந்துச்சுப்பா. அவங்க தான்ப்பா ஒன்றுனா ஆட் பண்ணி சேர்த்து பண்ணி போயிருங்க. அப்புறம் எவ்ரி இயர் வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியை நீங்கள் அடையாள குறியீடு நாளாக வச்சுக்கிட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ எதுக்குப்பா இந்த தேர்தல் சிறப்பு ரிவிஷன் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு 10 முக்கிய தேர்தல் பயன்படுத்தணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. அப்புறம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது இப்போ உங்களுக்கு என்ன அவசரம், திடீர்னு ஏன் இந்த வேலையை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, 52 தொகுதியில் 5000 ஓட்டுக்கும் கம்மியாக தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக எதிர்க்கட்சி தோற்றுருக்கு. 52 தொகுதியில் ஓட் டிஃபரன்ஸ் வாஸ் லெஸ் தென் 5000. 40 தொகுதியில் லெஸ் தென் 3500 ஓட்ஸ் தான். அவன் 40 தொகுதியில் 3500 ஓட்டுக்கு கீழே, 52 தொகுதியில் 5000 ஓட்டு கீழே தான் இந்த ஓட்டு டிஃபரன்ஸ் வெற்றி தோல்வி. குறிப்பாக இந்த 52 தொகுதியில் எதிர்க்கட்சிகள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றன. அப்போ அவ்வளோ மைனர் ஓட் டிஃபரன்ஸ் இருக்கும்போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஆவரேஜா ஒரு சட்டமன்ற 23,000 வாக்காளர்கள் நீக்கிட்டீங்க. அந்த 65.2 லட்சம் சொல்றோம்ல, அது இன்னும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 23,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் என்பது போல வந்திருக்கு. அப்ப நீங்க பிஜேபிக்கு ஆதரவா திட்டமிட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேர்தலான என்ன பதில் சொல்லிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் பாஸ், இது எங்களுடைய உரிமை. இது அரசமைப்பு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கு. அரசமைப்போட 324வது பிரிவு பிளஸ் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அதோடைய 1950 அதோடைய படி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது எங்களுடைய உரிமை, எங்களுடைய கடமை. இது நாங்கள் எங்களுடைய வேலை தான் செய்கிறோங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பீப்புள்ஸ் சட்டத்தின்படி 1960 வாக்காளர் விதிமுறைகளில்
பட்டியலை தயார் செய்வது பற்றிய வழிமுறைகள் தெளிவாக கொடுக்கும். வாக்காளர் பட்டியலை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1960 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்கோம். ப்ளஸ் 1952 2004 வரை ஏற்கனவே இதே போல சிறப்பு திருத்தங்கள் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே எவ்ரி இயர் வருஷத்துக்கு ஒன்று வந்து திருத்தம் நடந்துகிட்டு இருக்கோம். ஜனவரி 1ஆம் தேதி மையப்படுத்தி அதை தாண்டி நம்ம வந்து 1952 இத்தனை வரைக்கும் வந்து நிறைய சிறப்பு திருத்தங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ எப்போ நடந்துச்சு பாருங்க, 52 56 57 61 65 1966 83 84 87 89 1992 93 95 2002 3 4 அப்படின்னு மொத்தமாக வந்து 16 முறை மொத்தமாக நடந்திருக்கு. இந்த வாக்காளர் திருத்தம் 1951-52 தான் நம்முடைய முதல் பாராளுமன்ற தேர்தலே நடந்துச்சு. இந்தியாவில் தேர்தலே முதல்ல அப்போ தான் நடந்துச்சு, சுதந்திரம் கிடைச்ச பிறகு. அப்பயே நம்ம வந்து ஒரு சிறப்பு ரிவிஷன் நடத்தியிருக்கோம். அதுக்கு பிறகு 2004 வரைக்கும் பண்ணிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 16 முறை இந்த சிறப்பு திருத்தம் நடந்திருக்கு இந்தியா முழுக்க. இது வந்து ஒரு மாநிலத்தில் இந்தியா முழுக்க இப்படி நடந்ததில் 16 முறை நடந்ததில் வெறும் 3 முறை தான் பாஜக ஆட்சி நடந்திருக்கு. இப்போ சேர்த்தா 4வது முறை பாஜக ஆட்சியில். ஸோ வந்து 16 முறையில் 12 முறை இதை சேர்த்து 12 முறை வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்திருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ இது 4வது முறையாக இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. 16 முறை முடிஞ்சிருக்கோம், 3 முறை மட்டும்தான் பிஜேபி ஆட்சி. அப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து பாஜக திட்டமிட்டு திணித்தது அல்ல. காங்கிரஸ் ஆட்சி உள்பட எல்லாமே இதுக்கு முன்னாடி 16 முறை நடந்திருக்கு. அதில் பீகாரில் 2003 நடந்திருக்குங்கிற பார்க்குறோம். வந்து 2003 நடந்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே புதுசாக உருவாக்கப்பட்ட விஷயம் அல்ல, ஏற்கனவே நடந்த விஷயம். குறிப்பாக அதிகபட்சமாக காங்கிரஸ் ஆட்சி, இந்திரா காந்தி ஆட்சி, நேரு ஆட்சி, ராஜீவ் காந்தி ஆட்சின்னு எல்லாரோடைய ஆட்சியிலுமே நடந்திருக்குங்கிற பார்க்குறோம், ஒருத்தர் பாக்கி இல்லாமல். ஸோ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அதிகமாக நடந்திருக்கு இந்தியா முழுக்க, பீகார் மட்டும் இல்லை. 2003 தான் கடைசியாக ரிவிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற முக்கியமான பதில் தேர்தல் ஆணையம் சொல்லுது. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஏன் பார்த்து திருத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து 2003க்கு பிறகு இந்தியா முழுக்க எங்கேயுமே இந்த சிறப்பு திருத்தம் நடத்தலை. அப்போ 18 வயசு ஒருத்தருக்கான ஓட்டு போடுற வயசு அப்படின்னு சொல்லி சொன்னால் 2003க்கு பிறகு இந்த ரிவிஷனே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 22 வருஷத்தில் எவ்வளோ ஸ்டாக்னட் ஆகிட்டுன்னு பார்க்கணும். அப்போ 18 வயதுங்கிறது இந்தியாவுடைய வாக்களிக்க தகுதியான வயசு. 22 வருஷமாக இந்த விஷயத்தை நடத்தவே இல்லை. அப்போ அதில் என்ன நடந்திருக்கும், 22 வருஷத்தில் எவ்வளோ பேர் இடம் பெயர்ந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் பிறந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பிறப்பு அன்னைக்கு வந்து 2003 பிறந்தவருக்கு வந்து இன்னைக்கு 22 வயசு ஆயிருக்கும். அப்போ அவர் ஓட்டில் சேர்ந்துருக்கணும். அதில் 22 வருஷத்தில் எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்க, அவங்க பேரெல்லாம் நீக்கணும். அப்படி எவ்வளவு பேர் இடம் பெயர்ந்திருப்பாங்க நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் நிறைய இருக்காங்க. குறிப்பாக பீகார் உட்பட பல மாநிலங்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பேர் நீக்கிறது சேர்க்கலாம் செய்யணுமா வேண்டாமா பார்க்குறோம். அப்புறம் பீகாரில் 2003 இந்த எஸ்ஐஆர் நடந்தபோது 2003ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியவே தகுதி ஏற்பு நாளாக வச்சு தான் இந்த ஸ்பெஷல் ரிவிஷனே நடக்குது. ஸோ ஏற்கனவே 2003 தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால அப்போ இப்போ என்ன சிக்கல், ஏதாவது முறைகேடு நடக்குதா அப்படிங்கிற முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்கணும். இப்போ முறைகேடு நடக்குதுன்னு பயங்கரமாக கொதிச்சு குமிச்சிட்டு இருக்காங்க. முறைகேடு நடக்கலை அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 2003 வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் எந்த ஆவணமும் தேவையில்லை. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2003ல் உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்துச்சு, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்டும் வேண்டியில்லை, நன்றிகை அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி 2003 டாக்குமெண்ட்டில் வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பேர் இல்லாதவர்கள் மட்டும்தான் டாக்குமெண்ட்டை காட்டணும். அப்புறம் அது எப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை காட்டினா 11 ஆவணம் மொத்தமாக வச்சுருக்காங்க. 1 2 3 4 11 ஆவணம் மொத்தம். இந்த 11 ஆவணத்தில் ஏதாவது ஒன்று காட்டினா போதுனால 11 ஆவணம்னா உங்கள்கிட்ட இருக்காது, என்கிட்ட இருக்காது. ஆனால் மொத்தமாக 11 ஆவணத்தில் ஏதாவது ஒரு ஆவணம் காட்டுங்கப்பான்னு கேட்குறாங்க. அந்த 11 ஆவணம் என்னங்கிறதை பார்த்துருவோம். 11ல் ஒன்று ஆதார் கார்டு கிடையாது, ஏன்னா ஆதார் கார்டு எல்லாருமே வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, அது தனியாக வச்சிருக்காங்க. அதை தவிர எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஏன்னா ஏதாவது 11 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று, அது மறந்துடக்கூடாது. முக்கியமாக ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் இருக்கும், பாஸ்போர்ட்டு அல்லது ஸ்கூல் டிசி, அது நாலு கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு. ஏதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்க, பப்ளிக் செக்டார் கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளை மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்களா அது. அப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் டொமிகல் சர்டிஃபிகேட், அது நம்ம அங்கே தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கான குடியுரிமை சான்றிதழ் சில கேட்பாங்க. அந்த மாதிரி டொமிகல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ். நம்ம வந்து பழங்குடி மக்கள், நான் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் காட்டு பகுதியில் வாழ்ந்துருக்கேன், அதில் ஃபாரஸ்ட் பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறக்கான அந்த சர்டிஃபிகேட். இதெல்லாம் வந்து 1 2 இல்லை, இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். வரும் கேஸ்ட் சர்டிஃபிகேட். நம்ம வந்து எப்படியுமே ஓசி தவிர மற்ற எல்லாருமே கேஸ்ட் சர்டிஃபிகேட். அதில் ஏதாவது SC ST OBC ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்புறம் NRC டாக்குமெண்ட், நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதில் வந்து டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க. அஸ்ஸாம் மாதிரியான இடங்கள் அது மாதிரி ட்ராவல் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரிலாம் தேவைப்படலாம். அப்புறம் ஃபேமிலி ரெஜிஸ்டர்ட் இஷ்யூட் பை லோக்கல் பாடிஸ், அதாவது குடும்பத்தில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து லோக்கல் பாடியில் நீங்கள் பத்திரப்பதிவு
பண்ணீங்க, சொத்து பதிவு பண்ணீங்க, அந்த மாதிரி அதில் குடும்ப பேர் ஃபுல்லாக உங்களுக்கு இதே அட்ரஸில் உங்களுக்கு எதாவது இருக்குதா, ப்ளஸ் வந்து லேண்ட் ஆர் ஹவுஸ் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட், கவர்மெண்ட்லேருந்து ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க, ஒரு லேண்ட் கொடுத்துருந்தாங்க, பட்டா வாங்கிருக்கீங்க கொடுத்தாங்களா, அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்குறது. கடைசியாக 11 கவர்மெண்ட் ஆர் பிஎஸ் ஐடி கார்டு ஏதாவது வந்து 1987க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐடி கார்டு, நீங்கள் முன்னாடி வேலை பார்த்தே வச்சு இந்த 11 கார்டில் ஏதாவது ஒரு கார்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. இந்த 11 கார்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம புரிஞ்சுக்க முடியும். 11 கார்டில் ஒரு கார்டு கூட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அவங்க யாராக இருப்பாங்க. இதுதான் வந்து அவங்க கேட்ட ஆவணங்கள். இதுலேயும் அப்புறமே சார் இந்த டாக்குமெண்ட்லாம் நாங்கள் கட்டிங்க வச்சுக்கிறனால கொடுக்க வேண்டாமா, வீட்டுக்கு போக வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா, எங்களுக்கு வேறு வேலை வெட்டி கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன். கிடையவே கிடையாது. நம்ம தேர்தல் ஆணையம் நேரடியாக பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிற பேரில் அனுப்பி நேரடியாக வீடு வீடாக போய் கேட்குறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் தேர்தல் ஆணையம் வருகிறதே தவிர நாம் ஒரு வீட்டு கூட போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இடத்துக்கு கூட இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல போக வேண்டியதில்லை. அப்போ பிஎல்ஓ வந்து நேராக வீடு வீடாக வருவாங்க. ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஜூலை 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான வாக்காளர்களில் பங்கேற்பு முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா 98.2% கொடுத்துருந்தாங்க. 1.2% மட்டும் தான் கொடுக்கல. நம்ம பார்த்துருக்கோம் 24 வரைக்கும் 98.2% வாக்காளர்கள் முழுசாக பங்கேற்பு அளிச்சிருக்காங்க. ஸோ வந்து 1.2% வாக்காளர்கள் தான் கொடுக்கல. அப்போ வந்து இவங்க வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உண்மை இல்லைங்கிற பார்க்குறோம். 7.23 கோடி வாக்காளர்கள் ஆவணங்கள் டிஜிட்டல் மயம் ஆக்கப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த வாக்காளர்களில் 7.23 crore வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி டிஜிட்டலைஸ் ஆக்கியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் தான் 65.2 லட்சம் வாக்காளர்கள் பேர் நீக்கப்பட்டிருக்கு. ஆஃப்டர் ஆல் திஸ் ஸ்க்ரூட்டினி, 1 வீடு வீடாக நடத்தினாங்க, 2 11 ஆவணங்கள் ஏதாவது ஒன்று கேட்டாங்க, 3 ஏதாவது ஒரு ஆவணம் மட்டும் இருந்தால் போதுனாங்க, 4 2003க்கு முன்னாடி உங்கள் பேர் பட்டியலில் இருந்துச்சுன்னா அது நீங்கள் எந்த ஆவணமும் கொடுக்க வேண்டியதில்லைனாங்க. அதுக்கப்புறம் வந்து 98.2% வாக்காளர்கள் பேரை பதிஞ்சிட்டாங்க. அதற்கப்புறம் 1.8% வாக்காளர் மட்டும்தான் உள்ள பேரை பதியல, அவங்க வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணல. அதற்கப்புறம் தான் 65.2 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கோ இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுங்கிற பார்த்துங்க. அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த 65.2 லட்சம் வாக்காளர்களில் நல்லா கவனிக்கணும், 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள். அவங்க ஆளே இல்லை. அப்போ 65ல் 1/3 இதிலே காலி. 22 லட்சம் வாக்காளர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? இந்த எதிர்க்கட்சிகள் வந்து கூப்பாடு போடுறாங்களே, சத்தம் போடுறாங்களே, என்ன ஆள் இல்லை, இறந்து போயிட்டாரு, அவரை வந்து டெத் சர்டிஃபிகேட் இருக்கு, வேற வேற ஆவணங்கள் இருக்கு, அவர் ஆள் இல்லைங்கிற ப்ரூவ் பண்ணுது. அப்போ 22 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அது வந்து இறந்து போனவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த 65.2 லட்சத்துக்கு உள்ள இந்த 22 வாக்காளர்கள் வந்து இறந்து விட்டார்கள். அடுத்ததாக 1க்கும் மேற்பட்ட இடங்கள் ஒரே ஆள் அவருடைய பேர் மல்டிபிள் டைலில் இருக்கு. தமிழ்நாட்டிலே இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் டூப்ளிகேஷனு. பீகார் மாதிரி இடங்களில் கேட்க வேணா 2 இடங்கள் 3 அப்படி ஐடென்டிஃபை பண்ணி இதே அப்பா இதே அம்மா இதே மகன் இதே வயசு இதே பேர் ஆனால் 2 இடத்துல இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அப்படி வந்து 7 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. இது நீக்கப்பட வேண்டியதா நீக்கப்படக்கூடாதா? அப்போ இந்த 7 லட்சம் யாருக்கு உதவும்? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இறந்து போன 22 லட்சம் பேரை தூக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? இந்த 7 லட்சம் பேர் டூப்ளிகேஷன் இருக்குது, அதை தாண்டி வேணும்னு நினைக்கிற என்ன வாசம் இருக்கு? அதுக்கப்புறம் 35 லட்சம் பேர் நிரந்தரமாக இடம் பெயர்ந்து விட்டார்கள். வேற இடத்துல இருக்கு, டூப்ளிகேஷன் இல்லை, இங்கே இல்லை ஆனால் இன்னொரு இடத்துல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு. இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த 7 லட்சங்கிறது 2 இடத்துல இருக்கு. இந்த 35 லட்சம் இங்கே இல்லை ஆனால் இன்னொரு இடத்துல இருக்கு. அப்போ வந்து இந்த இவங்க பேரை நீக்கணுமா நீக்கக்கூடாதா? இதுதான் வந்திருக்கு. அப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம் வாக்காளர்கள் தான் அவங்களுடைய பொசிஷன்லேயே கொடுக்கல. அவங்க வந்து யார் இடங்கள் அடையாளத்துக்குள்ள அவங்க வீடு விடா போய் ரீச் பண்ணும்போது அவங்களை ரீச் பண்ண முடியாமல் போனது. வெறும் 7.5 கோடி வாக்காளர்களில் 1.2 லட்சம் வாக்காளர்கள் தான் உள்ள ரீச் பண்ண முடியலங்கிற பார்க்குறோம். இவ்வளோ பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இது எப்படி நினச்சுன்னா இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதோட முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான் போச்சா, எங்களுடைய பேர் நீக்கிட்டீங்க, 65 லட்சம் பேருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இறந்தவராகவே இருந்தாலும் உயிரோட வந்து கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி திரும்பி அப்படின்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போகிறாங்க. இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. அதில் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 1 வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது செத்து போனவங்கலாம் நான் செத்து போலப்பா உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தாங்க, ஆவியாக வந்தாங்கன்னா என்ன சொல்லுங்க, ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 1 வரை ஆட்சி பண்ணி மாவட்ட தேர்தல் அதிகாரம் சி ஓட்ட வழங்கலாம், டி ஓட்ட வழங்கலாம், மன்னிக்கணும் டி மாவட்ட தேர்தல் கலெக்டரா இருப்பாரு அல்லது வந்து அங்க டிஎம் அங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட வழங்கிருக்கலாம். அதற்கு பிறகு அங்கேயும் அப்பீல் நடக்கல அப்படின்னா சி ஓட்ட வழங்கலாம், ஆன்லைன் மூலமா வழங்கலாம், நேர வழங்கலாம். அதுதான் மாநில தேர்தல் அதிகாரி இவங்கள்ட்ட வழங்கலாம். ஸோ ஒன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுது, 2வது மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுக்கலாம், அதுலேயும் சேர்க்கலைன்னா 3வது மாநில தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுக்கலாங்கிறத பார்க்குறோம். நம்ம அதையும் மீறி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் 1ஆம் தேதி நம்ம ஜனவரி 1ஆம் தேதி வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்துக்கலாம். அப்போ இந்த தேர்தல் வாக்களிக்க முடியாது. அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக என்ன பார்க்குறோம்,
தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டிருக்கிறது. ஒன்று, இது முதல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லை. இதற்கு முன்னாடியே 15 நடந்திருக்கு, இது 16. இந்த 15ல் 12 வந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்குது. இந்த சரிபார்ப்புங்கிறது மக்களை அலைய வைக்கல, வீடு வீடாக போய் நடந்திருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2003 வரைக்கும் அவருடைய பேர் இருந்துச்சுன்னா அவங்க எந்த சர்டிஃபிகேட்டுமே கொடுக்க வேண்டியதில்லை. 2003 வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாதவர்களுக்கு 11 சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த 11ல் ஏதாவது ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க. அதுவுமே விதம் அது வந்து பாஸ்போர்ட்லேருந்து எல்லா விதமான டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அவர்கள் வந்து பட்டா லேண்ட் வாங்கியிருந்தாங்க, இடம் மாற்றிருந்தாங்கன்னு எந்த அக்ரிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. எதுவுமே இல்லைன்னா என்ன செய்வாங்க நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற பெரிய விஷயம் இல்லை. ஒரு டிரைவிங் லைசன்ஸோ ஒரு ஆதார் கார்டோ சுலபமாக வாங்கிடலாம். வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு குடியுரிமை வாங்கிட்டு நம்ம கார்டு வாங்கியிருக்க பார்க்குறோம், ஆதார் கார்டு வாங்கியிருக்க பார்க்குறோம். அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஆதார் கார்டை கணக்கில் சேர்க்காம டிரைவிங் லைசன்ஸை கணக்கு சேர்க்காம மற்ற வாங்கிருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டும் ரொம்ப ஈஸியாக போச்சு. யாருனாலும் யாருக்கு இதுக்கு தனியாக புரோக்கர்கள் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பாஸ்போர்ட்டே அப்படி வாங்கிட முடியும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ரொம்ப ஈஸி போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த 11 ஆவணங்கள் தரணும். அதில் ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தால் கூட போதும்னா அதையும் பண்ண மாட்டேன்றாங்க. 65 லட்சம் பேரில் 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, 35 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துட்டாங்க, 7 லட்சம் பேர் ரிப்பீட் வச்சிருக்காங்க, டூப்ளிகேட் வச்சிருக்காங்க. இவர்கள் பேர்லாம் நீக்கிறதுக்கு சட்டம் சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறதே வெளிநாடுகளிலிருந்து உள்ள வந்து அவங்க வந்து ஆக்கிரமிச்சு வாக்காளர் ஆயிடக்கூடாது. தேர்தல் ஆணையம் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம்னா இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் நம்ம வாக்களிமை கொடுக்கணும், அப்போ எல்லாருக்குமே கொடுத்துடக்கூடாதுங்கிறத அவங்க சொன்னது. ஸோ இந்திய குடியுரிமை பெறாதவர்கள் வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா அவர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கக்கூடாது, போலி ஆவணங்கள் மூலம் இது பண்ணிடக்கூடாதுங்கிறது அடிப்படையான நோக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நீக்கப்பட்ட 65.2 லட்சம் பேரில் 1.2 லட்சம் பேர் தான் எந்த விதமான இதுலையும் பங்களிக்கலை. அவங்க தான் கான்ட்ரிபியூட்டே பண்ணல, இதுக்குள்ளே வரல, இந்த வளையத்துக்குள்ளே வரல. அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட்டிங் கார்டில், டெத் சர்டிஃபிகேட்டிங் கார்டில், வேறு எந்த சர்டிஃபிகேட்டிங் கார்டில் கான்ட்ரிபியூட்டே பண்ணல. ஆதார் இல்லை, ரேஷன் இல்லை, அவங்க வந்து பேர் இருக்குது ஆனால் ஆள் இல்லை. அப்படியான்னு பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம் பேர் தான் நீக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 64 லட்சம் பேரும் நீக்கப்பட வேண்டியவர்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 1.2 லட்சம் பேர் வேணா வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஏன்னா அவங்க பங்களிக்கலை. அப்போ அதுவே கூட யோசிச்சு பார்த்துங்க, 1.4 லட்சம் பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வாக்காளராகவே வந்துட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து யோசிங்க. இந்த 11 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டோட கொடுக்க முடியாதவங்க, கொடுக்க விரும்பாதவங்க, தலைமறைவாக போனவங்க, ஆள் பேர் இருக்குது ஆனால் ஆளை காணும் அப்படிங்கிறவங்க 1.2 லட்சம். மற்றவங்க எல்லாருமே உள்ள இன்க்ளூசிவாக கொண்டு வந்தாச்சு, அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோ தெளிவாக தேர்தல் ஆணையம் வேலை பார்த்த பிறகும் தமிழ்நாட்டிலிருந்து பீகார் வரைக்கும் எல்லா எதிர்க்கட்சிகளும், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு குதிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது உங்களுடைய பார்வைக்கு விட்டுவிடுறோம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.